கொடுத்தா யாருமே வாங்க மாட்டாங்க. நாட்டுக்காக இந்த கஷ்டத்தை நாங்கள் தாங்கிக்கிட்டு தான் செய்யணும். அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. ஒரு பால் வாங்க முடியல, ஒரு பிஸ்கட் பாக்கெட், ஒரு காப்பி தூள் எதுவுமே வாங்க முடியல. நாங்கள் தெரிஞ்சவங்களா இருந்தால் காய்கறி மட்டும் கொடுத்து விட்றோம், காசு அப்புறம் கொடுங்க அப்படின்றோம். நாங்கள் அந்த சில்லறையை மாற்றுறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறதாகுது. 10 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 500 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆண்டில் ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தலைமையில் கருப்பு பணத்திற்கான சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பு. அதே ஆண்டில் தன்ஜன் யோஜனா துவங்கி வங்கிகள் மூலம் பண பரிவர்த்தனை அதிகரிப்பு. மொரீசியஸ், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளோடு வரி ஏய்ப்பை தடுக்க வங்கி பரிவர்த்தனைகள் குறித்த தகவல் பரிமாற்றத்திற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. 2015 தங்களிடம் உள்ள கருப்பு பணத்தை பற்றி தாமாகவே தெரிவித்த தகுந்த வரி கட்டி அதனை சட்டப்பூர்வ பணமாக மாற்றிக்கொள்ள சட்டம் இயற்றப்பட்டது. பினாமி சொத்துக்களுக்கும் பரிவர்த்தனைகளுக்கும் தவிர்க்க கடுமையான சட்டம் கொண்டு வரப்பட்டது. வங்கி கணக்கோடு ஆதார் எண் இணைப்பு, நேரடி மானியம், இதுபோல கருப்பு பணத்தை ஒழிக்க ஆரம்பத்தில் இருந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் மோடி அரசு இதன் தொடர்ச்சியாகவே 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெற்றுள்ளது. 6 மாதத்திற்கு முன்பே இத்திட்டம் வரையறை செய்யப்பட்டுவிட்டது. ரிசர்வ் வங்கி மூலம் வங்கி ஏடிஎம்களில் 100 ரூபாய் தாள்களையே நிரப்ப வேண்டும் என்றும் அறிக்கை அனுப்பப்பட்டது. 2000 ரூபாய்க்கான டிசைன் வடிவமைக்கப்பட்டு 3 மாதத்திற்கு முன்பே அச்சிடப்பட்டது. கள்ள நோட்டு புழக்கம் அதிகமாகிவிட்டதால் அனைவரும் ஆன்லைன் பண பரிமாற்றத்திற்கு மாற வேண்டுமென ரிசர்வ் வங்கி தெரிவித்தது. அனைத்து வங்கிகளிலும் சிசிடிவி கேமரா பொருத்த உத்தரவு. ரூபாய் தாள்களை மிஷின் சோதனைக்கு பிறகே வாங்க வேண்டும். நவம்பர் மாதம் 1 வார இடைவெளி கொடுத்த வங்கிகள் வசமிருந்த 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கி திரும்ப பெற்றுக் கொண்டது. இதன் பின்னரே மோடி நவம்பர் 8 இரவு இன்று நள்ளிரவு முதல் 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்தார். 500 rupee and 1000 rupee currency notes presently in use will no longer be legal tender from midnight to night, that is 8th November 2016. இது முதல் முறையல்ல. 1946 1000, 10,000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெற்றன. 1954 ஆண்டு 1000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய் மீண்டும் நடைமுறைக்கு வந்தன. 1978 பிரதமர் மொரார்ஜி தேசாய் தலைமையிலான ஜனதா கட்சி கருப்பு பணத்தை தடுக்க அமைக்கப்பட்ட வான்சு குழு பரிந்துரைப்படி 1000, 5000, 10,000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெற்றது. 2000 ஆண்டு மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்ட 1000 ரூபாய் நோட்டுகள் தற்போதைய மோடி அரசு திரும்ப பெற்றிருக்கிறது. திருப்பூரை சேர்ந்த பள்ளி நிர்வாகம் ஒன்று பதுக்கி வைத்திருந்த கருப்பு பணத்தை மொத்தமாக வங்கியில் செலுத்த சட்ட சிக்கல் ஏற்பட்டதால் ஊழியர்களின் பெயரில் அவர்களது கணக்கில் குறிப்பிட்ட தொகையை செலுத்தப் போவதாகவும் 5 மாதங்கள் கழித்து மாத சம்பளத்தில் இருந்து நாங்களே பிடித்துக் கொள்கிறோம் என்றும் இது தாங்கள் தரும் வட்டியில்லா கடன் என்றும் ஆசை வார்த்தைகளை கூறியிருக்கிறது. மார்க்கெட்டில் தங்கத்தின் விலை கிராம் 3200 ரூபாய் என்றால் தற்போது மத்திய அரசின் அறிவிப்பை சாதகமாக பயன்படுத்திய தங்க வியாபாரிகள் சிலர் கிராம் 4200 ரூபாய் என்று கூடுதல் விலைக்கு விற்கின்றனர். டாஸ்மாகில் மது விற்ற பணத்தை வங்கியில் செலுத்த சென்றதை தடுத்து நிறுத்தி 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை மாற்றியிருக்கிறார்கள். இதேபோல அரசு போக்குவரத்து கழகத்திலும் பணம் மாறியிருக்கிறதா? சில்லறை இல்லை. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஒன்றில் அரசு தடை செய்த 1000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை வாங்கிக் கொள்வதாகவும், ஆனால் உங்களுக்கு தருவதற்கான மீதி சில்லறை எங்களிடம் இல்லை என்றும் எழுதி ஒட்டியிருக்கிறார்கள். இதேபோன்று ஹோட்டல்களிலும் சில்லறையுடன் சாப்பிட வருமாறு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறதா? அவசர தேவைக்காக தங்க நகைகளை அடகு வைத்து பணம் பெற தனியார் நிதி நிறுவனங்களுக்கு சென்ற பொதுமக்களுக்கு அதிர்ச்சியே காத்திருந்தது. முன்னறிவிப்பு ஏதுமின்றி நிதி நிறுவனங்கள் மூடப்பட்டது. தடை செய்யப்பட்ட 1000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய்களை நவம்பர் 8 முன் வாங்கியதாக பின் தேதியிட்டு வழங்கப்படுகிறது. அறிவிப்பு வெளியான நாளில் இருந்து கோவில்களின் நன்கொடை அதிகரித்து வருகிறது. அரசியல்வாதிகள் தங்களிடம் உள்ள கருப்பு பணத்தை வாக்காளர்களுக்கு ஓட்டுக்கு 5000 வீதம் பணம் கொடுக்க திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. டிசம்பர் 31 வரை வங்கிகள் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் என்பதால் தேர்தல் முடிந்து வங்கிகளுக்கு சென்று மாற்றிக்கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாம்.
கருப்பு பணத்தை அதிக அளவு வைத்திருப்பவர்கள் தங்களுக்கு சொந்தமான நிறுவனங்கள் மற்றும் வீடுகளில் பணியாற்றும் ஊழியர்கள் மூலம் ரூபாய் நோட்டுகளை மாற்றுகின்றனர். இதற்கு தனியாக கமிஷன் வழங்கப்படுகிறதா? வங்கியில் 4000 ரூபாயை மாற்றித் தருவதற்கு 400 ரூபாய் வரை கமிஷன் வழங்கப்படுகிறதா? இதற்கென்றே தனியாக ஏஜென்ட்டுகளும் குழுக்களும் செயல்படுகின்றன. செயல்பாட்டில் இல்லாத வாடிக்கையாளர்களின் கணக்குகளில் லட்சக்கணக்கில் பணத்தை வரவு வைத்த கருப்பு பணத்தை மாற்றித் தருவதாக வங்கி ஊழியர்கள் மீது புகார் எழுந்துள்ளது. ஒரு நாளைக்கு 1000 நபர்கள் மூலம் 3 வங்கிகளில் பணம் மாற்றப்பட்டால் ஒரு நாளைக்கு 1.20 கோடி வரை மாற்றலாம். ஜன்தன் வங்கி கணக்கு வைத்திருப்போர் மூலமாக ரூபாய் நோட்டுகளை மாற்றித் தருவதாகவும் கருப்பு பண பதுக்கல்காரர்களிடம் பேரம் நடத்துகின்றனர். கோவில் உண்டியல்களில் அதிக அளவு சில்லறை ரூபாய் இருக்கும் என்பதால் உண்டியல்களில் உள்ள பணத்தை எண்ணும் போது உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். பிரதமர் மோடியின் அறிவிப்பிற்கு பின்னர் நடக்கும் விழாக்களில் எல்லாம் மொய்கள் 500, 1000களில் தான் இருக்கிறதா? எப்படியோ ஏதேனும் ஒரு வகையில் தன் கருப்பு பணம் மாறினால் சரி என்று நினைத்த சிலரின் நடவடிக்கை மணமக்களின் வீட்டினரை சங்கடத்தில் ஆழ்த்தியுள்ளதா? தமிழகத்தில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் உள்ளன. இந்த குழுக்கள் பெயரிலும் இந்த குழுக்களில் உள்ள 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பெயரிலும் தனித்தனியாக வங்கி கணக்குகள் உள்ளன. இதனை பயன்படுத்தி கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்ற வாய்ப்பிருப்பதால் ரிசர்வ் வங்கியின் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சில நிறுவனங்கள் தங்கள் பணியாளர்களுக்கு 6 மாத சம்பளத்தை முன்பணமாக வழங்கியுள்ளது. வரி கட்டுவோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இதனால் நாட்டில் வரி கட்டுபவர்களின் சுமை குறைந்து வரி விகிதங்கள் குறையும். அனைவரும் மின்னணு பண பரிமாற்றத்திற்கு மாறுவர். இதனால் விரைவில் வருமான வரியே இல்லாத நாடாக கூட இந்தியா மாறலாம். உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அரசால் கூடுதல் நிதி ஒதுக்க முடியும். லஞ்சம் மற்றும் ஊழல் குறையும். தேர்தல் நேர பண பரிமாற்றம் தடுக்கப்படும். ரியல் எஸ்டேட், தங்க விலை குறையும். வங்கி சேமிப்புகள் அதிகரிக்கும்.